நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் சீகக்காய் பார்க்க போகிறோம். இல்லை, சீகக்காய் நிறைய பேர் பார்க்காம இருக்காங்க, அவங்களுக்கான பதிவு இது. சீகக்காய் ஷாம்பு போட்டிருப்பாங்க, சோப்பு போட்டிருப்பாங்க. ஸோ சீகக்காய் இப்படி தான் இருக்கும்னு காமிக்கிறதுக்கான ஒரு பதிவு இது. பாருங்கள், பாறையில் வெள்ளை வெள்ளையாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது பாசி, கல்பாசி. பாருங்கள், எடுத்து காட்டுறேன். இது கல்பாசிங்க. கல்பாசியில் 2 விதம் இருக்குது. கல்பாசி இருக்குது, மரப்பாசி இருக்குது. கல்பாசியில் அதிகமாக பாசி கிடைக்காது, மரத்தில் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சீகக்காய் கொடியை பற்றி பார்க்கலாம். சீகக்காய் கொடி இயற்கையாக வளரக்கூடியதுங்க. சீகக்காய் மரம் கிடையாது, அது ஒரு கொடி இனத்தை சேர்ந்தது. பாருங்கள், சீகக்காய் மேலே இருக்குது. அப்படி மரத்துக்கு மேலே வேற ஒரு மரத்தை தாவி தாங்க இருக்கும் சீகக்காய். சீகக்காய் பச்சையாக தாங்க இருக்கும் மரத்தில். நல்ல வெயிலுக்கு தான் காய்ஞ்சி கீழே விழுகும். நல்ல வெயில் அடிக்கிறப்ப தான் கீழே விழுகுங்க. அப்படியே பார்ப்போம் எவ்வளோ சீகக்காய் கிடைக்குதுன்னு நமக்கு. பாருங்கள், இங்கே ஒன்று கிடச்சிருக்குது, இங்கே நல்லா காய்ஞ்சிருக்குதுங்க. பாருங்கள், ஆட்டினா விதை ஆடணும். பாருங்கள், பாருங்கள், இந்த மாதிரி வெடிக்குங்க. வெடிச்சு தான் விதையெல்லாம் பரவி சீகக்காய் செடி வரும், கொடி வரும். இது இன்னும் கொஞ்சம் காயணுங்க. இது கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது, காற்றுக்கு விழுந்திருக்கும் போல். பாருங்கள், இதாங்க சீகக்காய் கொடி. கொஞ்சம் முள்ளாக இருக்குங்க, பரவி போயிருக்குது. பாருங்கள், மேலே அங்கே போயிருக்குதுங்க, அங்கே போயிருக்குது, அப்படியே வந்திருக்குது. அங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சீக்கிரம் எடுத்துகிட்டு போகலாம். வைக்கிறேங்க, கை நிறைஞ்சிருச்சு, இருக்கட்டும். இப்போ வைக்கிறேன். வச்சுட்டு சீக்கிரம் உங்களுக்கு காமிக்கிறேன், ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நண்பர்களே. பாருங்கள், அதான் கொடி. பாருங்கள், சீக்கிரம் எப்படி இருக்குதுன்னு. மரத்தில் பச்சையாக இருக்குங்க. பாருங்கள், சைடில் முன்னாடி ஒரு பழம் மரங்க, பழக்காய் விட்டுருக்குது. பாருங்கள், 1 2 அங்கே கொஞ்சம் பிஞ்சுக தான் இருக்குதுங்க. வாங்க கீழே எவ்வளோ பார்ப்போம், எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இல்லை பச்சையாக இருக்குது, காற்றுக்கு விழுந்துருக்குது. பச்சையாக இருக்குது, காற்றுக்கு இது விழுந்துருக்குது. பாருங்கள், இதை நம்ம அப்படி காற்றுக்கு விழுந்தாலும் நம்ம எடுத்து போய் வெயிலில் காய போட்டோன்னா காய்ச்சிக்கோங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தபடி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்கிறேன். ஒரு செடி தேனுங்க. தேன் நீங்கள் மரத்தேன், மலைத்தேன், கொம்பு தேனெல்லாம் பார்த்துருப்பீங்க. செடி சின்ன இந்த மாதிரி செடியில் சின்னதாக கட்டுங்க. அந்த தேனை நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நிறைய பேர் பார்த்துருக்காங்களும் இருக்காங்க. வச்சுருக்கோம், பார்க்கலாங்களா? வாங்க காமிக்கிறேன். அது இப்போ தான் பிடிச்சிக்கிட்டு இருக்குதுங்க. பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க, உங்களுக்கான பதிவு தான் பார்த்துக்கங்க. உங்களுக்கு காமிக்கிறேன்.
பாருங்கள். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ தான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் தேன் அந்த அடை அதெல்லாம் எதுவும் வைக்கலைங்க. கண்டிப்பாக தேன் பிடிச்சி தேன் நான் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.